ஊடக நண்பர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்களின் சார்பாக அவருடைய வழக்கறிஞர்கள் இன்றைய வழக்கு OS 664/2026 இன்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதாக சொன்ன வழக்கு விசாரணைக்கு வந்ததை பற்றி சொல்லவிருக்கிறோம். இன்றைய வழக்கு சென்ற முறை 25/2/2026 எதிர்தரப்பு அன்புமணி தரப்பு பதில் தர வேண்டும், பதில் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் இன்று தீர்ப்பு பகரப்படும் என்று கண்டிஷனல் ஆர்டர் நீதிமன்றம் சொல்லியது. ஆனால் இன்று தீர்ப்பு சொல்லிவிடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தில் எந்தவிதமான பதில் உரையும் தாக்கல் செய்யாமல் அன்புமணி தரப்பு வழக்கு செல்லாது, வழக்கையே நாங்கள் செல்லாது என்று அறிவிக்க கோரி மனு செய்திருக்கிறோம். எனவே இந்த வழக்கிலே நாங்கள் பதில் மனு கொடுப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்று வழக்கை வாய்தா வாங்கியிருக்கிறார்கள். வாய்தா வாங்குவது வாடிக்கையாகிவிட்டது. அன்புமணி தரப்பு வழக்கை எதிர்கொள்ள தயாராக இல்லை என்பது தெரிகிறது. ஏனென்று சொன்னால் ஐயாவின் வழக்கிலே 100% உண்மை இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது. துரோகத்தை அழிப்பதற்கான ஐயாவுடைய தியாகம் அதிலே வெளிப்படுகிறது. அதை பார்த்த எதிர்தரப்பு பதில் போட்டு இன்று ஆர்குமெண்ட் செய்து அதற்குண்டான தீர்ப்பை பெறுவதற்கு பதிலாக நாங்கள் அந்த தீர்ப்பினை பெற்றுவிடுவோம் என்பதற்காக சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணம் நடக்காது என்று சொல்வதைப் போல அதற்காக ஒரு வாய்தா வாங்க முயற்சி செய்தார்கள். வாய்தா வாங்குவதற்கு முயற்சி செய்ததோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் தேர்தல் நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது அறிவிக்குமோ அதற்கு பிறகு அந்த வழக்கை எடுத்துக்கொள்வதா போல ஒரு பாவனையில் பேசினார்கள். ஆனால் சிவில் வழக்கு தேர்தல் ஆணையம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் கூட கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. நாங்கள் என்ன செய்தோம், அவர்கள் வாய்தா வேண்டுமானால் நீதிமன்றம் கொடுப்பதாக இருந்தால் கொடுக்கட்டும், ஆனால் நாளை மறுநாளே அவர்களை தயாராக சொல்லுங்கள், நாங்கள் இந்த வழக்கில் உள்ள எல்லாவற்றையும் பேசுகிறோம், எங்களுடைய தரப்பு நியாயத்தை நாங்கள் பேசுகிறோம் என்று நாளை மறுநாள் 11/3 இந்த வழக்கு எங்களுடைய பதிலுக்காகவும் அவர்களுடைய பதிலுக்காகவும் ஆர்குமெண்ட்டுக்காகவும் ஜட்ஜ்மெண்ட்டுக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய வழக்கு வெற்றி பெறுவது நிச்சயம். அது நாளை மறுநாள் வெற்றி தள்ளித்தான் போயிருக்கிறதே தவிர தாமதமாகிறது தவிர அது நிரந்தரமான வெற்றி. என்று வழக்கு நடந்தாலும் எங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். இது திண்ணம். நன்றி, வணக்கம். இல்லை, தேர்தல் ஆணைய தரப்பில் பதில் எதுவும் போடலை. தேர்தல் ஆணைய தரப்பில் வழக்கம் போல் அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இந்த தேர்தல் ஆணையம் அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க பேட்டிங் ஃபார் தி அதர் சைடுன்னு. அவர் என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்திலேயே அவங்க எதுவுமே சம்மன் இல்லாத ஆஜராகிற மாதிரி தீர்ப்பை திருத்தணும்னு சொல்லி தனியாக ஒரு மனு போட்டு அங்கே முகத்தில் கரியை பூசிக்கிட்டாங்க. இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையம் வழக்குக்கு பதில் போடுறதுக்கு பயந்துக்கிட்டு இதில் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு ஆளை சேர்க்காமல் விட்டுட்டாங்க, அவங்கள சேர்த்துட்டு வழக்கில் வாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது தேர்தல் ஆணையத்தினுடைய மாண்பு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி என்பதை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு கண்டிப்பாக அமையும். எனவே தேர்தல் ஆணையம் பதில் போடுவதற்கும் புதன்கிழமை அது அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் புதன்கிழமை 11/3 பதில் போடுவார்கள். அன்றே நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து அன்றே தீர்ப்பு தரவிருக்கிறது. தீர்ப்பு ஐயாவுக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும், ஐயாவுக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.